friends, welcome to Let's Sparkle YouTube channel. So இன்னைக்கு ஒரு இன்ஃபர்மேஷனான வீடியோவோட தான் வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏஐனா என்ன, ஏஐ என்னென்ன டைப்ல எல்லாம் இருக்கு, எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன, சேலஞ்சஸ் எல்லாம் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிற பத்தின இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இதைத்தான் ஷார்ட் ஃபார்மா ஏஐன்னு சொல்றாங்க. ஆர்டிபிஷியல் அப்படிங்கிறது செயற்கை, இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது நுண்ணறிவு. ஒரு செயற்கையான நுண்ணறிவை ப்ரோக்ராமிங் மூலியமா மிஷினுக்கு பொறுத்துறதாங்க ஏஐ. மிஷினால சிந்திக்கவும் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணவும் முடியாது, ஆனா ஹியூமன்ஸால முடியும். மிஷினால ஹியூமன்ஸ் மாதிரி சிந்திக்கவும் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும்னு பார்த்தா அது ஏஐனால தான் சாத்தியமாகுது. இதுல நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குங்க, அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நேரோ ஏஐ இல்லாட்டி வீக் ஏஐன்னு சொல்றாங்க. குறிப்பிட்ட டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு இதுக்காகவே டிசைன் பண்ணிருக்காங்க. நம்ம அது டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்னன்னு பாத்தீங்கன்னா அலெக்சா அண்ட் கூகுள் அசிஸ்டன்ட், சிரி, இது எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மூலமா தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஜெனரல் ஏஐ, இதைத்தான் ஸ்ட்ராங் ஏஐன்னு சொல்றாங்க. ஹியூமன்ஸ் மாதிரி நம்ம யோசிக்கவும் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணவும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இதையும் தாண்டி மல்டிபிள் டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்றதுக்கும் இது கேப்பபிளா இருக்கும், ஆனா இன்னும் டெவலப் ஆகல. சூப்பர் இன்டெலிஜென்ட் ஏஐ, இது ஹியூமன் இன்டெலிஜென்ஸை எக்ஸீட் பண்ணும். இது ஃபியூச்சர்ல டெவலப் ஆகும்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஏஐ எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, என்னென்ன ஃபீல்ட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஏஐ மெடிக்கல் டயக்னோசிஸ் மூலியமாவும் ட்ரீட்மெண்ட்டை பிளான் பண்றதுக்கும் ஒரு பேஷண்ட் கேரை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் யூஸ் பண்றாங்க. எக்ஸாம்பிளா பாத்தீங்கன்னா ஐபிஎம் வாட்சன். ஸோ இது ஒரு அசிஸ்டண்டா பிளே பண்ணுது. ஸோ இது மூலியமா பிரிஸ்கிரிப்ஷனும் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்றதும் ஷெட்யூல் பண்றதும் பேஷண்ட் எப்படி கேர் பண்றது, என்னென்னலாம் கொடுக்கலாம் என்னென்னலாம் கொடுக்க கூடாது அப்படிங்கிற பத்த எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லிடும். ஸோ ஹெல்த் கேருக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபினான்ஸுக்கு ஒரு ஃப்ராடை டிடெக்ட் பண்றதுக்கும் ரிஸ்க் எப்படி மேனேஜ் பண்றது, ட்ரேடிங்ல என்னென்ன டெசிஷன்ஸ் மேக் பண்றது, அதை எப்படி ஆட்டோமேட் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. தேர்ட் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்டேஷன். ஸோ ஏஐ செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் அண்ட் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் டெவலப் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. எக்ஸாம்பிளா பாத்தீங்கன்னா டெஸ்லாவோட ஆட்டோ பைலட். அடுத்தது பாத்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட். ஏஐ கண்டென்ட் ரெக்கமெண்டேஷன், கேம் டெவலப்மெண்ட், வர்ச்சுவல் அசிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெட்ஃபிளிக்ஸ் அண்ட் ஸ்பாட்டிஃபை மூலியமா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஏஐயோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எஃபிஷியன்சி அண்ட் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், ஹியூமன் எரர்ஸ் எல்லாம் ரெடியூஸ் ஆகும், காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணும், நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் இன்னோவேஷன்ஸை கிரியேட் ஆகும். ஏனால என்னென்னலாம் சேலஞ்சஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா ஜாப் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதுக்கப்புறம் வேலை இழப்புல நிறைய இருக்கும், பிரைவசி அண்ட் செக்யூரிட்டியில கன்சர்ன்ஸ் இருக்கும், இக்கட்டான சூழ்நிலை எப்படி ஃபேஸ் பண்ணும் அப்படிங்கறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அது தெரியும். ஸோ ஏங்கிறது ஒரு பவர்ஃபுல் டெக்னாலஜிங்க. ப்ராப்பரா யூஸ் பண்ணா அதை நம்ம லைஃபை இம்ப்ரூவ் பண்ணி ஹெல்ப் பண்ணும். ஆனா சேலஞ்சஸ் அண்ட் ரிஸ்க் எல்லாம் அட்ரஸ் பண்றது ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.